அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல இந்த தசாவதாரம் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயிலா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோல பிரம்மச்சாரினா உண்மையான மீனிங் என்னன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தது வரைக்கும் ஒரு ஆப்ஷன்ல, அதாவது ஒரு ஏஐல ஒரு புத்தகத்துல ஒருத்தவங்க வேற மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளைன் இருக்கு. ஸோ எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால 100% ட்ரூத் சொல்ல முடியாது. நான் இதை எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்றேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 99% ட்ரூத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இப்போ பிரம்மச்சாரினா நம்ம எல்லாருமே என்ன முதல் கொண்டுமே பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாம கண்ணி கல்யாம சாமியாரா இருக்கிறவங்களுக்கு தான் பிரம்மச்சாரின்னு நினைச்சிட்டு இருந்தா நானுமே கூட. ஆனா அது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சுது. அதாவது பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மனை ஆதரிக்கிறவர்னு சொல்லிட்டு ஹோரோட் ஏஐல இருக்கு. இல்லைன்னா பிரம்மனை ஆதரிப்பவர் அப்படின்னும் இருக்கு. நம்ம ரெண்டுமே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலுமே மீனிங் ஒண்ணுதான். அதோட மீனிங் என்னன்னா பிரம்மா, அதாவது பரபிரம்மா, பரமாத்மான்னு சொல்லுவோம் இல்லையா, மகாவிஷ்ணு வழியில, அதாவது நேர்மையான வழியில அவர் சொன்ன மாதிரி அவரோட பாதையில நம்ம நடக்கிறது, நம்ம மனசை கட்டுப்படுத்துறது, ஆன்மீக சிந்தனையில இருக்கிறது, நம்ம மனசை ஒரு நிலையா வச்சுக்கிறதும், எதுவுமே எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, அதாவது எதுவுமே நமக்காகன்னு சொல்லிட்டு இல்லாம மற்றவங்களுக்காக, அதாவது மற்றவங்களோட விருப்பத்துக்காகவும் தனக்காக எதையுமே செய்யாம மற்றவங்களோட ஆசைக்கும் மற்றவங்களோட வார்த்தைக்கும் மரியாதை கொடுத்து நடக்கிறதுமே இதுல அடங்கும். இப்போ மகாபாரதம் கதை பார்த்திருந்தா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்துல அதாவது அஸ்வத்தாமா உத்தரையோட அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் பிறக்க போற குழந்தைய வயிற்றுலயே பிரம்மாஸ்திரத்தை அவங்களோட கருவிலேயே விட்டு அந்த கருவை கழிச்சிட்டு இருப்பாரு. அதாவது குழந்தைய சாகடிச்சிருப்பாரு. அந்த குழந்தை பிரம்மாஸ்திரம் வயிற்றுல பட்டதும் கருகி போய் தான் பிறக்கும். உடனே திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட இதுக்கு எதுவும் வழி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ திரௌபதி முனிவர்கள், அங்க அத்தனை முனிவர்களுமே இருந்திருக்காங்க. அப்போ அந்த முனிவர்கள் கிட்ட கேட்கும்போது முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மச்சாரியான ஒருவர் அந்த குழந்தை மேல கைய வச்சா, அதாவது ஆசீர்வாதம் பண்றதுக்குன்னு அர்த்தமா எடுத்துக்கலாம். அந்த குழந்தை மேல கைய வைக்கும்போது அந்த குழந்தை திரும்பவுமே உயிர்ப்பிக்கும்னு சொல்லிட்டு முனிவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அந்த முனிவர்கள் எல்லாருமே பிரம்மச்சாரிங்க தானே, அதான் கல்யாணம் நடக்கல, அப்புறம் ஏன் அவங்க யாரும் எந்திரிச்சு முன் வரல? அதாவது பிரம்மச்சாரினா அப்போ அது அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் ரெண்டே விஷயம்தான் பண்றாரு. அந்த குழந்தை மேல கைய வச்சு, எனக்காக நான் எதையுமே செய்யல, நான் என்னோட சுயநலத்துக்காக நான் எதையுமே பண்ணல, இது ஒண்ணு. செகண்ட் ஒன், என்னோட மாமாவான கம்சனை கொன்னதுக்கு ரீசன் என்னோட சுயநலத்துக்காகவோ இல்ல என்னோட சகோதரர்களை கொன்னதுக்காகவோ எங்களை காயப்படுத்தினதுக்காகவோ நான் அவரை கொல்லல அப்படின்றது உண்மைனா, எனக்காக நான் எதையுமே செய்யல, என் மாமாவை நான் கொன்னதுமே என் சுயநலத்துக்காக கிடையாது, என் சகோதரர்களை கொன்னதுக்காகவும் கிடையாது, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மட்டுமே நான் கொன்னேன் அப்படின்றது அது உண்மைனா, இந்த குழந்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டு வார்த்தையுமே, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் சுத்தமான எண்ணத்தோட சுத்தமான மனசோட மகாவிஷ்ணு பிரம்மரோட வழியில தான் அவர் ஃபுல்லாமே வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை உயிர்ப்பித்து வந்திருக்கு. இப்படிதான் உத்தரியோட குழந்தை பிறந்திருக்கு. உத்தரியோட குழந்தையோட ஹிஸ்டரியும் இதுதான். நீங்க அப்படி டீட்டெயிலா பார்க்கணும்னா
கண்டிப்பா மகாபாரதத்தை ஒரு தடவை பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வார்த்தையுமே பிரம்மனை ஆதரிச்சதுனால, அதாவது பிரம்மா வழியில இருந்ததுனால இந்த வசனம் ரொம்பவே சரியா அமைஞ்சிருக்கு. அப்போ பிரம்மச்சாரியோட அர்த்தம் கல்யாணம் ஆகாம கன்னி கல்யாம இருக்கிறதுக்கு பேர் கிடையாது. தர்ம வழியிலையும் தனக்காக எதையும் செய்யாமலும் ஆன்மீக நோக்கத்துடனும் கட்டுப்பாடான வாழ்க்கையுடனும் கட்டுப்பாடான மனசோடையும் சுத்தமான எண்ணத்தோட வாழ்றவங்களுக்கு பேர் தான் பிரம்மச்சாரி. அடுத்த வீடியோல அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அத்வைத தர்மா.